மனிதநேய கலாச்சார பாரம்பரிய பண்டிகைகள் பட்டியலில் தீபாவளி திருநாளை யுனெஸ்கோ சேர்த்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற யுனெஸ்கோவின் சர்வதேச சபையின் 20வது அமர்வில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. யுனெஸ்கோவின் இந்த அறிவிப்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த அறிவிப்பை கேட்டு இந்தியாவிலும் உலகிலும் உள்ள மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி நமது கலாச்சாரம் மற்றும் விழுமியங்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது என்றும் நமது நாகரிகத்தின் ஆன்மா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரகாசத்தை குறிக்கும் இந்த பண்டிகை யுனெஸ்கோவின் பாரம்பரிய பண்டிகைகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதை அடுத்து உலகம் முழுவதும் அதன் புகழ் பரவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ராமபிரானின் லட்சியங்கள் நமக்கு தொடர்ந்து வழிகாட்டட்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த அங்கீகாரம் இந்தியாவின் பழமையான கலாச்சார மாண்பின் முக்கியத்துவத்தை இந்த நவீன காலத்திலும் உணர்த்துவதாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சரும் பாஜக தலைவருமான ஜே.பி. நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில் பெருமை அடையக்கூடிய உணர்வு பூர்வமான தருணம் இது என்று தெரிவித்துள்ளார். யுனெஸ்கோவின் அங்கீகாரம் நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்கு பெருமை சேர்ப்பதாக அவர் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் யுனெஸ்கோவின் மறையாத கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி பண்டிகை சேர்க்கப்பட்டுள்ளது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறியுள்ளார். தீமை அழிந்து நன்மை பிறப்பதை குறிக்கும் தீபாவளி பண்டிகை நமது மரபுகளின் எண்ணங்களின் வழிபாடாக திகழ்கிறது என்றும் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதன் மூலம் தீபாவளி உலகின் கவனத்தை மேலும் ஈர்த்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் தலைமையிலான அரசு நமது பாரம்பரியங்களை போற்றுவதிலும் உலகின் கவனத்திற்கு கொண்டு செல்வதிலும் முனைப்புடன் செயலாற்றுவதாகவும் இத்தருணத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் எல் முருகன் கூறியுள்ளார்.